ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடிப்பெருக்கு இல்லையா? அந்த பூஜையெல்லாம் எடுத்து ஒரு சின்ன வீடியோ போடலாமேன்னு சொல்லிட்டு காலையிலே தெருவெல்லாம் பெருக்கிட்டு கோலம் போட்டு மஞ்சள்லாம் தெளிச்சுட்டு குங்குமம்லாம் வச்சுட்டேன். அதை சும்மா ஒரு வீடியோவாக போடலாமேன்னு சொல்லிட்டு அதான் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் நம்ம நிலவாசப்படி தொடச்சிட்டு எப்போதுமே அரிசி மாவு கோலம் நான் போடுவேன். இன்றைக்கி அதுமாரி போட்டதுனாலேயே என்னமோ தெரியல, நிறைய அப்படியே எறும்பு புத்து மாதிரி வச்சு ஓட்டை போடுது. அதனால் நான் இன்றைக்கி கோலம் போடாமல் மஞ்சள்லே மட்டும் கோடெல்லாம் போட்டு மஞ்சள் கூடாவே போட்டு பூசிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு மாயிலை எப்போதுமே நான் வீட்டில் எந்த விசேஷமாக இருந்தாலும் சரி மாயிலை எல்லார் வீட்லேயும் வைப்பாங்க தான். இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் எல்லாம் இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நம்ம எப்போதுமே மாயிலை சொருக்கணும்னா கிடைச்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி கூட எங்கன்னா வெளில போயிட்டு பார்க்கும்போது இருந்தால் கூட எடுத்துகிட்டு நம்ம மாயிலை கொத்து வச்சோம்னா ரொம்ப நல்லது. அதனால் நான் எப்போதுமே வைக்கிறது பழக்கம் தான். அதனால் மாயிலை சொருகிட்டு அதுவும் ஒத்தையில் பார்த்து எண்ணி வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாமிக்கிட்டேயும் மேலே நாங்கள் ஷெல்ஃபில் தான் சாமி செல்ஃப் வச்சுருக்கோம், ரூம் கிடையாது. அங்கேயும் வச்சுட்டு மாதிரி இன்றைக்கி காவேரி தாய்க்கு தானே படைக்கிறோம். அதனால் கண்டிப்பாக மாயிலை எங்கள் பைப்புக்கிட்டேயும் வச்சுட்டு மோட்ரு அங்கேயும் துடைச்சிட்டு அங்கேயும் பொட்டெல்லாம் வச்சுட்டேன். பைப்புக்கிட்டேயும் சுத்தமாக கழுவிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு காஞ்சதும் கோலம்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கீழெல்லாம் பெருக்கி எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஆனால் ஒரு இலை மரம் இருக்கிறதும் விழ தான் செய்யுது. ரொம்ப இது இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். அடுத்து நான் அரிசியும் குளித்தவொடனே ஊற வச்சாச்சு. நம்ம காலையிலே கொஞ்சம் படைக்காமல் கொஞ்சம் கௌரி நல்ல நேரத்தில் படைக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த விளக்குலாம் கொண்டாந்து வச்சுட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு அதுவும் ஆத்தங்கரைக்கு போனோம்னா நம்ம மண் பிள்ளையார் களிமண் பிள்ளையார்லாம் பிடிச்சி நாங்கள் சின்ன வயசில் கிராமத்தில் இருந்ததுனால நான் பிறந்த இடத்துல அங்கெல்லாம் வச்சு படைப்போம். இங்கே நம்ம வீடு பக்கம்லாம் இதெல்லாம் இல்லை இல்லையா? மண் இதில் வச்சோம்னா பிள்ளையார் சரியாக வராது. அதனால் நான் மஞ்சள் பிள்ளையார் மட்டும்தான் வச்சுருக்கேன். அது வச்சுட்டு நம்ம கயிறு வெள்ளை நூல் கயிறு இருக்கு இல்லையா? அதில் மஞ்சள் தடவி எல்லோரும் போட்டுக்கிறது பழக்கம், எல்லா வீட்லேயும் செய்கிறது தானே. அதை மாதிரி நான் எனக்கும் என்னுடைய பொண்ணுக்கும் வச்சுருக்கேன். ரெண்டாவது சாமி கும்பிடும்போது அப்போல்லாம் ஆற்றுல போய் கும்பிடும்போது தாலி செயினெல்லாம் போட்டு எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற அக்கா அவங்கெல்லாம் ஏத்தாப்பில் இருக்கிற ஆண்டி எல்லாமே போடுவாங்க. அந்த பழக்கத்துக்கு இப்போ நான் தனியாக தான் படைக்கிறேன். அங்கெல்லாம் படைக்கும்போது நிறைய பேர் போட்டு படைப்பாங்க. அதெல்லாம் பார்க்கவே ஆசையாக ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம இங்கே பண்ண முடியாது இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள வச்சு தான் படைச்சிக்கணும், செய்யணும். அதனால் அதை வச்சு செஞ்சு சாமி கும்பிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி காலைல வேலை இருந்தனால என்னால் கோயிலுக்கு போக முடியல. சாயந்தரம் போகலாமேன்ட்டு நம்ம ஊர் எல்லையம்மன் கோயிலுக்கு தான் வந்திருந்தேன். அங்கே பார்த்துட்டு அரச மரத்தடி நைட்டுக்கு எல்லாம் சுற்றக்கூடாது இல்லையா? காலையில் தான் சுற்றணும்னு சொல்லுவாங்க. அதனால் அப்படியே இது வரைக்கும் நின்று சாமி பார்த்துட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு அப்புறம் அப்படியே ஒரு சின்ன வீடியோவை எடுத்து போடலாமேன்னு தோணுச்சு. லைட்லாம் போட்டிருந்தாங்களா, ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் சைடு வியூ நான் அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்து குட்டியாக போடலாமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே சாமி கருவறை இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நானும் அதுமாரி எடுக்க மாட்டேன். அது எடுக்க நல்லது இல்லைன்றனால எடுக்கிறது இல்லை. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ்.